என் வாழ்க்கையிலே போராடுகிறேன், செபிக்கிறேன், ஆனால் ஜெயத்தை என்னாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பணித்துளியினாலே நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறாரு. ஏன் என் வாழ்க்கையிலே ஜெபம் செய்கிற பொழுது அந்த ஜெபத்திற்கான போராட்டத்திற்கான பதில் எனக்கு கிடைப்பதில்லை என்று அநேகருக்கு இது கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் செபியுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஏன் என் வாழ்க்கையிலே அதற்கான காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஒரு படி நான் ஏறுகிறால் 2 படி எனக்கு சறுக்குகிறது என்று அநேகர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதற்கு மிக முக்கியமான 3 காரியங்கள் இருந்து. ஒன்று, ஜெப ஜீவியம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் என்பது நம்முடைய தேவைக்கு மட்டும் ஜெபிக்கிற பொழுது அதுக்கு பெயர் ஜெபம் என்பது கிடையாது. அதுக்கு செல்ஃபிஷ் என்று பெயர். ஜெப ஜீவியம் என்பது ஜெபம் ஜீவியம் என்பது ஜெப வாழ்க்கை. அந்த ஜெபத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டும். 2வது காரியம், தேவனுடைய விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாய் மட்டும் கொண்டிருக்கிறவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுவது கிடையாது. தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை தன் வாழ்க்கையிலே ஒரு பகுதியாய் பார்ட் கொண்டிருக்கிற ஜெபம் கேட்கப்படுவது கிடையாது. தன் வாழ்க்கை முழுவதுமாய் தன்னுடைய சரீரம், ஆவி, ஆத்மா சரீரத்தில் விசுவாசம் 100% இருக்க வேண்டும். 3வதாக இங்கே வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை எந்த மனுஷன் விளக்குகிறானோ அவன் ஜெபம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானதான். ஆக நமக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். வேதத்தை கேளாதபடி நாம் வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நாம் இருதயம் கேட்கணும். நம்முடைய ஆவி ஆத்மாவிலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். அது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அப்படி இல்லை என்றால் அந்த ஜெபம் கர்த்தர் சொல்றாரு அருவருப்பானது. அப்படின்னு என்ன? ஒரு செத்த நாயை பார்க்கிறப்ப நமக்கு எப்படி ஒரு அருவருப்பு வருவதோ அது போன்றது கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம். ஆகவே கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் வேதமும் ஜெபமும் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் இணைந்து இருக்கிற பொழுது கட்டாயமாய் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்ரி வெட்னஸ்டே இங்கே இவாஞ்சலிக்கல் வர்ஷிப் சென்டர் சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. 7 o'clock நீங்கள் வந்து கலந்துக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எவ்ரி சண்டே 8:30க்கு உங்களுடைய ஆவிக்கேற்ற ஆகாரமும் உங்களுடைய ஆத்மாவுக்கேற்ற சமாதானமும் உங்களுடைய சரீரத்திற்கேற்ற விடுதலையும் சண்டே சர்வீஸில் இங்கே உண்டு. வந்து கலந்துக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கான அது அட்ரஸையும் ஃபோன் நம்பரை போகிறோம். காட் பிளஸ் யூ.